கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நான் வாசித்ததான இந்த சங்கீத பகுதியிலிருந்து ஒரு சில வசனங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. சங்கீதம் 100ஆம் சங்கீதத்தை நம்ம வாசித்தோம். அதுல முதலாவது வசனத்தை பாருங்க. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். நம்ம ஆண்டவரை எப்படி பாடணுமா? கம்பீரமாய், உற்சாகமாய் நம்ம ஆண்டவரை என்ன பண்ணணும்? பாடணுமா? கடந்த 5 மாதங்களும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணாரு? கண்ணீர் மணி போல பாதுகாத்தார். இந்த சங்கீதம் ஹெட்டிங் பாத்தீங்களா? ஸ்தோத்திர சங்கீதம். இது ஒரு நன்றி செலுத்தக்கூடியதான ஒரு சங்கீதம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை எப்படி பாதுகாக்கிறார்? கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார். எத்தனையோ இன்னல்கள், மரண படுக்கை, நிலைத்து நிற்கக்கூடாதான நிறைய சந்தோஷங்கள் நமக்கு இருக்குது. ஆனா எல்லா துக்கமான நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த கடந்த 5 மாதங்களும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார். இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் நம்மளை காண செய்திருக்கிறார். அதனாலதான் இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு ஸ்தோத்திர சங்கீதம். எல்லா சங்கீதத்திலும் போட்டிருக்காது. இந்த 100ஆவது சங்கீதத்துல மட்டும்தான் ஸ்தோத்திர சங்கீதம் அப்படின்னு போட்டிருக்குது. இது நன்றி செலுத்தக்கூடியதான, நம்ம யாருக்கு நன்றி செலுத்தணும்னா ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? நன்றி செலுத்தணும். இங்க நம்ம பார்க்கிறோம், பூமியின் குடிகள் எல்லாரும் நம்மள ஆண்டவரை எப்படி பாடணுமா? கம்பீரமாய், உற்சாகமாய் நம்ம ஆண்டவரை பாடணுமா. 2வதுல பார்க்கிறோம், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதியின் முன் வாருங்கள். நம்ம ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணுமா? மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கணுமா. நிறைய பேர் ஆண்டவருடைய ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த 6 நாட்களும் உற்சாகமா வேலைக்கு போவாங்க, கல்யாண வீட்டுக்கு உற்சாகமா போவாங்க, விசேஷ வீட்டுக்கு உற்சாகமா போவாங்க. ஆனா ஆண்டவருடைய ஆராதனைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளுக்கு வரும்போதுதான் துக்க முகத்தோடு வர்றோம், ஒரு சந்தோஷம் இல்லாமல் வர்றோம். ஆனா இங்க பார்க்கிறோம், நம்ம எப்படி வரணுமா? துக்க முகத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு, மன நிறைவோடு, கம்பீர சத்தத்தோடு நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வரணும். அன்னைக்குதான் 9 மணிக்கு ஆராதனை, 10 மணிக்கு ஆராதனை. எப்ப எந்திரிக்கிறோம்? 9:30க்கு எந்திரிக்கிறோம், 8:30க்கு எந்திரிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு விசேஷ வீட்டுக்கு, ஒரு கல்யாண வீட்டுக்கு எப்ப ரெடி ஆகும்? 10 மணிக்கு கல்யாணம் அப்படின்னா முதலா போய் நிக்கிறோம், நல்லா கிராண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம துக்க முகத்தோடு வரக்கூடாது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நம்ம ஆராதனை செய்ய வரணும். அன்னைக்கு துக்க முகமா ஏதோ போறோம் அப்படின்னு சொல்லி இருக்காம மகிழ்ச்சியோடு நம்ம ஆண்டவரை ஆராதிக்க கடந்து செல்லணும். எவ்வளவு துக்கங்கள் இருந்தாலும் அவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படி மாற்றுவார்? சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றுவார். நீங்க துக்கத்தோடு, வேதனையோடு, பலவிதமான போராட்டத்தோடு இந்த இடத்திற்கு நீங்க கடந்து வந்தாலும் ஆண்டவருடைய ஆராதனைக்கு நீங்க துக்க முகமா இந்த இடத்துல உட்கார்ந்தா, நீங்க ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியினால, இரட்டிப்பான நன்மையினால, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆராதனைக்கு சோர்வா போகாதீங்க, சோர்ந்த முகத்தோடு, பலவிதமான துக்கத்தோடு போகாதீங்க. மகிழ்ச்சியோடு, கம்பீரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தை நீங்க போகும்போது ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதுதான் இந்த சங்கீதம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியதான சங்கீதம். எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ துக்கங்கள், எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். அப்ப ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும் ஒவ்வொரு நாளும். ஆண்டவர் சின்ன அற்புதம் மட்டுமல்ல, எவ்வளவு பெரிய அற்புதமா இருந்தாலும், சின்ன அற்புதமா இருந்தாலும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கிறோம், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். கர்த்தர் மட்டும்தான் தெய்வம், அவரை தவிர வேற தெய்வம் கிடையாது. அவர் ஒருத்தர் தான் உண்மையான தெய்வம். அதனால ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணுமா? கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினவர். நம்மளால எதையாவது சிருஷ்டிக்க முடியுமா? ஒரு சின்ன பொருளை கூட நம்மளால சிருஷ்டிக்க முடியாது, உருவாக்க முடியாது. நம்மளை படைத்த ஆண்டவர், நம்மளை உருவாக்கின ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நம்ம என்ன பண்ணணும்? முழு இருதயத்தோடு நம்ம ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அடுத்து பாருங்க, அவர் வாசல்கள்ல நம்மளை எப்படி பிரவேசிக்கணுமா? துதியோடு பிரவேசிக்கணுமா? அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அவருடைய சமூகத்துக்கு, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு கடந்து வரும்போது சண்டை போட்டுட்டு வராதீங்க, துக்கத்தோடு வராதீங்க. உங்க துக்கம், உங்க சண்டை எல்லாத்தையும்
வீட்டோட விட்டுட்டு வந்துருங்க. ஆண்டோடைய சமூகத்துக்கு என்ட்ரன்ஸ் ஆகும் போதே ஒரு மகிழ்ச்சியோடு துதியோடு அவருடைய சமூகத்துல அவருடைய பிரகாரங்களை நம்ம என்ன பண்ணணும், பிரவேசிக்கணும். கல்யாண வீட்டுக்கு போகும்போது துக்கத்தோட போவோமா? போக மாட்டோம். எவ்வளவு துக்கம் இருந்தாலும் அங்க அடக்கி வச்சுட்டு போயிட்டு நம்ம சந்தோஷமா இருந்துட்டு வருவோம். ஆனா ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போது மட்டும் நம்ம ஏன் இப்படி துக்கமுகமா இருக்கிறோம்னு சொல்லி தெரியல. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய சமூகத்திற்கு நீங்க பிரவேசிக்கும் போது துதியோடு பிரவேசிங்க. ஆண்டோடைய நாமத்தை துதிச்சுக்கிட்டே கடந்து வாங்க. எல்லா விதமான சந்தோஷத்தை உலகம் கொடுக்கிற எல்லா விதமான சந்தோஷத்தை காட்டிலும் அதெல்லாம் நிலைத்து நிற்காத சந்தோஷம். ஆனா ஆண்டோடைய சமூகத்துல நம்ம உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிற சந்தோஷம் தான் உலகத்துல எப்பேற்பட்ட சந்தோஷத்தை காட்டிலும் ஒரு மேலான சந்தோஷம். அதனால ஆண்டோடைய சமூகத்துல நீங்க துதியோடு, பலவிதமான துக்கங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்க ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டோடைய சமூகத்துக்கு ஒரு துதியோடு கடந்து வாங்க. மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. எல்லா துக்கங்களையும் கர்த்தர் மாற்றி நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவார், சந்தோஷமாய் நிலைநிறுத்துவார். இந்த நன்றி செலுத்தக்கூடியதான சங்கீதத்தை இன்றைக்கு மட்டுமல்ல, தினந்தோறும் ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும். கர்த்தர் இந்த வசனங்கள் மூலமா நிச்சயமாக இந்த எல்லா விதமான துக்கங்களையும் கர்த்தர் மாற்றி நம்மளை இரட்டிப்பான நன்மையினால சந்தோஷத்தினால கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நிரப்புவாராக. God bless you.